நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு சகோதர அறிவித்தனமாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவ ஐக்கியத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். நமக்கு ஒரு கேள்வி வரும், தொடர்ந்து என்னது ஐக்கியத்தை பற்றியே என்னது சப்ஜெக்டு போய் கொண்டிருக்குது அப்படின்னா, ஐக்கியத்தை இந்த கடைசி நாளில் தேவன் ரொம்ப எப்படி இருக்கணுமோ ஐக்கியம் பலப்படணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்துலையும் ஐக்கியம் அதிகமாக காணப்படணும். அதை தேவன் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களும் தங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா முடித்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காணப்படுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும்? ஏன்னா பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பழைய மனுஷனையும் அவனுடைய ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழித்து போடுங்க. ஏன்னா புதிய மனுஷனை என்ன பண்ணணும், தரித்து கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா காலத்தை பார்த்தால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, அவங்க எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்தவர்களாக என்ன பண்ணணும், காணப்படணும். அவங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைக்கேற்றத்தனமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ குழந்தைகளுடைய தன்மையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு எடுத்தாலும் என்ன பண்ணணும், அழும். ஒரு விஷயத்தை அதுங்க அழுவுது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்குறோம், அடம் பிடிச்சி கேதுன்னு வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அடுத்தது புதுசாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க அதுங்க எதிர்பார்க்க. இது பார்க்கும்போது குழந்தைகளுடைய ஒரு பழக்கம் இல்லைங்களா? அப்போ வளர்ந்தவர்கள், இப்போ வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணது இருக்காது. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வளர்ச்சி என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட காணப்படணும். அதற்கு அந்த வளர்ச்சி அவங்கள்ட்ட காணப்படணும் அப்படின்னா, எப்போ அந்த வளர்ச்சி அதிகமாக அவங்களிடத்துல காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஆதார வசனம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரி, அப்போ இந்த ஒரு வசனம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். அப்படின்னா யாருக்கு புத்தி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யார் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புத்தி, தேவனுடைய ஆலோசனை அதிகமாக என்ன பண்ணும், கிடைக்கும். அதனால தான் சொல்லப்படுது, நாளானது சபிப்பித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது அவருடைய நாட்களில் என்ன சொல்கிறாருன்னா, நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். அப்படின்னா நாள் அப்படின்னு சொல்லும்போது எந்த நாளை குறிக்கிறது, கர்த்தருடைய நாள். அப்படின்னா கர்த்தருடைய நாள் வர்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோன்னா கர்த்தருடைய நாளுக்குள்ளே இருக்கிறோம். அப்படின்னா நாள் சமீபத்து இதை பார்க்கும்போது புத்தி என்ன பண்ணணும், அதிகமாக சொல்லணும். சொல்லும்போது கர்த்தருடைய நாளுக்குள்ளே இருக்கிற நமக்கு அதிகமாக தேவையா? சரி, நாம் எப்படி இருக்கணும்னா ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு புத்தி மதியெல்லாம் கேட்குற டைம்லாம் என்னது கிடையாது இல்லைங்களா? இப்போ நம்ம சின்ன பிள்ளை மாரி கர்த்தருடைய நாளுக்குள்ளே இருந்துக்குன்னு சின்ன பிள்ளைத்தனமாக என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் அழுதுக்குன்னு இது எனக்கு தேவையில்லை, இது பழைசு, எனக்கு புதுசாக இதை என்ன பண்ணு வாங்கி கொடு. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது எண்ணங்கள், அதான் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, சும்மா நம்மளுடைய பாஷை சொன்னால் சில்லித்தனமாக என்னது எண்ணங்கள் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ நம்ம புத்திமதி கேட்குறதுக்கும் ஆலோசனை கேட்குறதுக்கெலாம் என்ன கிடையாது, டைம் கிடையாது. இப்போ நம்ம என்ன நாளில் இருக்கிறோன்னா கர்த்தருடைய நாளுக்குள்ளே இருக்கிறோம். அப்படி கர்த்தருடைய நாளுக்குள்ளே இருக்கிற நம்ம ரெடியாக இருக்கணும். தேவனை கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக என்னது
இருக்கணும். அதனால தான் வந்து பார்க்கும்போது இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்கள், கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, அப்படின்னா என்ன ஒரு விஷயம், ஏன் தொடர்ச்சியாக இந்த ஒரு ஐக்கியத்தை பற்றியே நம்ம என்ன பண்ணோம், சப்ஜெக்ட் தொடர்ந்து ஒரு 2 வாரமாக என்ன பண்ணுது, போய்கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் புத்தி சொல்லிக்கிறோம், எல்லா ஞானத்தோடும் உபதேசத்தோடும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உபதேசிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை தான் பவுல் கூட ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 13:11 படிக்கலாம். ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, அப்படின்னா நம்ம ரட்சிப்பு இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்குதான், சமீபமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும் இல்லைங்களா. அப்போ காலம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோன்றத நம்ம மைண்டில் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அப்போ இதை மைண்டில் வச்சுக்கினேன். இப்போது ஒரு கொஸ்டின், இப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் ஃபஸ்ட்டு எப்போ தேவன் உருவாக்குனார்? இப்போ ஃபஸ்ட்டு தேவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருந்ததா? சரி, அப்படின்னா தேவன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார்னு பார்க்கும்போது அவர் அனாதியாக என்ன பண்ணார், இருந்தார். எந்த விதமான இப்போ ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும், ஆனஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அவரை எதிர்பார்த்து இருக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சிருஷ்டிப்பும் தேவன் என்ன பண்ணல, சிருஷ்டிக்கல. இப்போ தேவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது தனியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இல்லைங்களா, வார்த்தையானவர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு என்னது உருவாக்குறார். அப்படி உருவாக்கும் போது தான் இங்கே சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்லலான்னு பார்க்கும்போது, அதற்கு முன்வரை இந்த பிரபஞ்சத்தில் தேவனை ராஜாவாக நோக்கக்கூடிய ஒருவரும் இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவனுடைய படைப்பே யார் அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது குடிமக்களுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுது, தேவன் அதிகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தூதர்கள் என்ன பண்ணுறாரு, படைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியை உருவாக்கக்கூடிய விஷயம் மனிதர்கள் என்னது. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்போ தேவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது ராஜாவாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இல்லைங்களா, சதி. அது யார் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது லூசிபர் மூலமாக என்னது நடக்கக்கூடிய விஷயம். அப்படின்னா இப்படி ஏற்படக்கூடிய இந்த கிளர்ச்சியை இல்லைங்களா தேவன் தடுத்து நிறுத்தினாரா, இந்த ஒரு பிரச்சனையை தடுத்து நிறுத்தினாரான்னா தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது தடுத்து, அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது நன்மைக்காகவே தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அதை அனுமதிச்சிருக்கிறார். எத்தனை வருஷமாக அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6000 வருஷமாக என்ன பண்ணுறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த 6000 வருஷமாக மனுஷனுக்கு உண்மையான ராஜா என்னது இல்லை. அப்படின்னா இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய அதிபதி அப்படின்னா ஒட்டுமொத்த இப்போ அண்ட சராசரத்தும் யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது பூமி மட்டும் தேவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு என்ன பண்ணுறது, விலகி இருக்குது. அப்படின்னா ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கும் யார் தான் தேவன் பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் என்னது தேவன். அப்போ பூமி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அவரை விட்டு என்ன பண்ணுதுன்னா விலக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். அப்படின்னா இந்த உலகத்துக்கு இப்போ யார் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் லூசிபர், அவன் தான் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கிறவன் அதிபதியாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் எப்படிப்பட்ட ஒரு இதில் கடந்து போகுதுன்னு பார்க்கும்போது வியாதி, துன்பம், மரணம் இல்லைங்களா, கண்ணீர், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஏன் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு. இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது ராஜாவாக இருந்திருந்தாருன்னா என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது இல்லைங்களா. அப்போ இதனுடைய நிழலில் தான் நம்ம எங்கே பார்க்கணும்னு பார்க்கும்போது இஸ்ரேல்
ஜனங்கள். அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தான் எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது ராஜாவாக இருந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தள்ளி தனக்கு சுயமாக என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது தங்களுக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த ராஜ்யம் இழந்து போன அந்த ராஜ்யம் திரும்ப என்னது பூமிக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம படிக்கலாம் பாருங்கள் அதை கூட. மத்தியு 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சரி, அப்போ இந்த ஒரு ஜெபத்தை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக்காருன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக, இல்லைங்களா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ மனிதனை விட்டு சென்ற தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் அது கிடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படின்னா இந்த ராஜ்யம் எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார் இல்லையா, படிக்கலாம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு போக புறப்பட்டான். பாருங்க, அப்போ இது வந்து பார்க்கும்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு உவமை. அப்படின்னா அவர் 2ஆம் வரிகளை வரும்போது எப்படி வருவார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்தோடு என்ன பண்ணுவார், அவர் வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா பதிவு பண்ணுறார். அப்படின்னா இதை குறித்து கூட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில் அவரை வந்து ஒரு கைதி மாதிரி அவரை விசாரணை செய்யும்போது கூட பிலாத்துவின் இடத்துல என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் என்ன பண்ணுறது இருக்குது அப்படின்றத அங்கே சொல்வார். அப்போ பிலாத்து கூட கேட்பார் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். பாருங்க, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வரிகளை வந்த பிறகு தான் அந்த ராஜ்யம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தது வந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒழுங்கு ஆரம்பிக்கப்படும். அதனால தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி. அப்போ அந்த டைமில் தான் யாருடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை தான் யார் ஆளுகை செய்ய போகிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த ஒரு ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்யணும் அப்படின்போது அவர் தான் அடுத்தது என்ன பண்ண போகிறார்ன்றதை குறித்து அங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். பாருங்க, அப்போ 1000 வருஷத்தில் எல்லாவற்றையும் வந்து பார்க்கும்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்தி கடைசியில் அந்த ராஜ்யத்தை திரும்ப யார்கிட்ட கொடுக்க போகிறான்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் என்னது. அப்போ எல்லாரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரை தொழுது கொள்ள போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தொழுது கொள்ள போகிறாங்க. அப்படின்னா தேவனை அவங்க முழுவதுமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அறிந்து கொள்வாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா இந்த ரட்சிப்பின் திட்டத்தை போட்டவரே யார் தான், நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் போது ஒரு சதி நடக்கும்போது தேவன் எப்படி இருந்தார்னு பார்க்கும்போது அமைதியாக என்ன பண்ணார் இருந்தார். அப்படின்னா இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும்போது பார்க்கும்போது மனிதன் தேவன் விட்டு விலகி போனால் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் பார்க்கும்போது உண்மையான கடவுள் என்னது அறிந்து கொண்டு தேவனை ராஜாவாக என்னது ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்பட்டு என்ன பண்ண போகிறான் இருக்க போகிறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் தெரியும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம தெரிந்த காரியங்கள். அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது
அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது உடன் பங்காளிகளாக இப்போ அவரோடு கூட சேர்ந்து அந்த ராஜ்யத்தில் வந்து பார்க்கும்போது ஆளுகை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை வந்து பார்க்கும்போது முன்குறித்து இருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் எங்கே வந்திருக்கிறோம், இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட வகுப்பார். அப்போ இந்த வகுப்பார் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப வந்து பார்க்கும்போது விசேஷ மாணவர்கள். இவங்க வந்து எப்படி வந்திருக்கிறாங்க? அப்போ தேவனுடைய திட்டத்தை தெரிந்தவர்கள் தான் இந்த ஒரு அழைப்புக்குள்ளே என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படி வந்திருக்கிறவங்க என்ன மனநிலையோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு வந்திருப்பாங்களாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 9:23 படிக்கலாம். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றுவதற்காக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதுதான் ரீசன். வேறு ஏதாவது ரீசன் இருக்குதா? அப்படின்னா ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவற்றை பின்பற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது வர இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு சேர்ந்து உடன் சுதந்திரர்களாக இருந்து அந்த ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கும்போது ஆளுகை செய்வதற்கு மட்டும் கிடையாது. இப்போது இழந்து போன காரியங்களை மனிதன் வந்து என்னது, இழந்து போன விஷயங்களை மீண்டும் அவன் என்னது திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு மறுபடியும் இந்த ராஜ்யம் போய் என்ன பண்ணணும், சேரணும். எல்லாமே வந்து பார்க்கும்போது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் மறுபடியும் என்ன பண்ணணும், வரணும் இல்லைங்களா? அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே திரும்ப கிடைக்கணும் அப்படின்னும் போது அதற்கு அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த 1000 வருஷம் அவரோட என்ன பண்ண போகிறாங்க, ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 1000 வருஷம் அவரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவதற்கு சாதாரண ஆட்களை வந்து தேவன் என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா, சூஸ் பண்ண மாட்டார். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தகுதியானவர்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய குமாரன் எப்படி தனக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்ணார், செய்து முடித்தாரோ அப்படின்னா தன்னுடைய குமாரன் மாதிரியே என்ன பண்ணுவாங்க இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் இப்படி வரக்கூடியவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத குறித்து சொல்லும்போது அவர்கள் இருதயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தும் எதை நோக்கி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ராஜ்யத்தை நோக்கி மட்டும்தான் என்ன பண்ணும் இருக்கும். இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவங்களுடைய மனநிலையும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்ய வந்திருக்கிறவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தார். அப்படி செய்ய வந்தப்போ அவர் வந்து பூமியில் இருக்கக்கூடிய விஷயத்தின் மேலே தன்னுடைய ஆர்வத்தை காட்டினாரா, விருப்பத்தை காட்டினாரான்னா எதுவுமே என்ன பண்ணல. அப்படின்னா அவருடைய நோக்கம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே மேலே தான் என்ன பண்ணுவார், பார்ப்பார். எப்பயுமே இயேசு கிறிஸ்து எங்கே பார்க்க மாட்டார் தெரியுங்களா, கீழே பார்க்க மாட்டார். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது என் பிதாவினுடைய சித்தம். அப்படின்னா பிதா எங்கே இருக்கிறான்னு பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் மேலான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்படி மேலான இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவருடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன? இப்போது நம்ம ஏற்கனவே ஃபிஸ்துவாலில் படிக்கிற மாதிரி அவருக்கு என்ன விருப்பம், சில நோக்கங்கள், சில ஆசைகள் எல்லாமே என்னது இருந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்காக தேவனுடைய விருப்பத்திற்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நோக்கம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சித்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், அவர் குழி தோண்டி புதைச்சிட்டு தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றுறதுக்காக வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களும் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் மாரி தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்குன்னு சொந்த சித்தம்லாம் என்னது கிடையாது. சொந்த விருப்பங்கள், சொந்த ஆசைகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாவற்றையும் பார்க்கும்போது தன்னுடைய ஆண்டவர் மாதிரியே எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் தேவனுக்கு உண்மையாய் இருக்கக்கூடியவங்க. இப்போ அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதனால தான் அவங்களுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை குறித்து படிக்கும்போது பவுல் சொல்கிறார் பாருங்கள், படிக்கலாம்.
பிலிப்பியர் 3:20 மற்றும் 21 வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சரி, இப்போ இந்த வேலையை வந்து அவங்க எங்கேருந்து செய்ய போகிறாங்கன்னா பரலோகத்திலேருந்து என்ன பண்ண போகிறாங்க, செய்ய போகிறாங்க. அதனால தான் இங்கே பவுல் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குது. அப்படின்னா நம்ம பரலோகத்தில் வந்து யார் கூட இருக்க போகிறோன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கூட எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாம்ச சரீரத்தில் கிடையாது, மகிமையான சரீரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இருக்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஒரு ராஜ்யத்தையே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால தான் படிக்கிறோம், பயப்படாதே சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் எது கன்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா. இந்த சிறு கூட்டத்தில் இந்த சிறு மந்தையில் ஒருவராக ஆகும்படி தான் யார் வந்திருக்கிறோம், நமக்கும் அந்த இன்விடேஷன் அழைப்பு என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ ஆதார வசனத்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா. என்ன படித்தோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது விட்டுவிட கூடாது. ஓகேங்களா. அப்போ நாட்கள் எவ்வளவு சமீபமாக இருக்கிறத பார்க்குறீங்களோ அவ்வளோவாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லணும் அப்படின்றது நம்ம படித்தோம். அப்படின்னா இந்த ஒரு இடத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரோடு இருப்பதற்கு தகுதியாவதற்கு அந்த இடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அது வந்து இடுக்கமான பாதை இல்லைங்களா. அந்த இடுக்கமான பாதையில் செல்வதற்கு ஒருத்தவங்க ரெடியாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இப்போ அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பாடம் நமக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். அதனால தான் என்ன இங்கே சொல்லும்போது அந்த இடத்தை பெறுவதற்கான தேவையான சில முக்கியமான அம்சங்களை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் வந்து பார்க்கும்போது அநேக உபதேசங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போ உபதேசம்லாம் எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது வீணாக தேவன் எதையும் என்ன பண்ணல. அப்போ தேவனுடைய மனிதர்கள் தங்களை என்ன பண்ணும், தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு தான் இந்த உபதேசத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்படின்னா உபதேசத்தை ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் கூறப்படும் ஒவ்வொரு அறிவுரைக்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த காரியத்தெல்லாம் நான் கேட்கணுமா, அதன்படி நான் நடக்கணுமா, இப்படிலாம் நம்மள்கிட்ட என்ன பண்ணி இருக்கோம், சில கேள்விகள்லாம் இருக்கணும். இதன்படி தான் நடந்தால் இந்த உபதேசத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணால் தான் நான் வந்து தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை என்னது பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஆமாம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பார்க்கும்போது எதை பெற்றுக்கொள்ள முடியாது, ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது இல்லைங்களா. சரி, இப்போது அதற்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது இது ஒரு பாடத்தை பார்க்குறோம். 26வது வசனம் படிங்க. அதில் எபிரேயர் 10:26. எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாள் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். சரி, அப்போ இந்த வசனத்தை நம்ம அநேக கோணத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், புரிந்து கொள்வோம். இந்த வசனத்துக்கும் முன்னாடி படித்தோம் இல்லைங்களா, வசனத்துக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது. 25வது வசனம் என்ன படித்தோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
விட்டு விடாதீங்க. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் காண்கிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் ஒருத்தங்க என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லுங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறோம், அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது கேட்கல. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்படின்னா இந்த உபதேசத்தை எனக்கு கேட்க மனசு கிடையாது, இதன்படி நடக்க இதெல்லாம் இப்படி தான் நடக்கணுமா, நானா அடிமையா, இதெல்லாம் நான் கேட்கணுமா, இப்படி தான் நான் செய்யணுமா அப்படியே நம்ம ஒரு வேலை சொல்கிறோம், நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம புறக்கணித்தோம்னா எதை இழந்து போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை என்னது இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் நமக்குள்ளே என்னது இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, அதனால தான் இங்கே இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் என்ன ஒரு கொஸ்டின் வைக்கிறாருன்னா, இப்போது பவுல் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா, சபை கூடி வருதல் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. அப்போ சபை கூடி வருதலில் என்ன இருக்குது? ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் இருக்குது இல்லையா? அப்படின்னா இதை ஏன் பவுல் வந்து பார்க்கும்போது ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் இல்லாமல் அதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார் இல்லையா? அப்படின்னா ஏன் பேசணும்? அதை பற்றி பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், விட்டுருக்கலாமே. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக என்னது எங்கே இருந்தாலும் வீட்டில் கூட என்ன பண்ணுங்கள், இருந்துக்குன்னு பைபிள் வாசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருந்துக்குன்னு அப்படியே நீங்கள் சபையாக என்ன பண்ணுங்கள் மாறலாம். நீங்கள் வந்து ஒரு கூடுகளை வந்து என்ன பண்ண தெரியல, பங்கு பெற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் பவுல் சொல்லலை? சரி, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஐக்கியம் எவ்வளோ முக்கியன்றத ஏற்கனவே நமது ஆண்டவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறாரு? சரி, ஆமாம், நாம் ஒன்றாக இருப்பது போல் அதே மாதிரி எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் என்னது ஒன்று கூடுகிறோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்படின்னா பவுல் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப வந்து பார்க்கும்போது வலியுறுத்தி அவர் சொல்கிறாருன்னா அதனுடைய நன்மையை என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறார், பவுல் டேஸ்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த நன்மையை அவர் அதிகமாக டேஸ்ட் பண்ணதுனால தான் இந்த ஒரு வார்த்தையை, இந்த வசனத்தை ரொம்ப என்ன பண்ணிக்கிறாரு தெரியுங்களா, கரெக்டாக என்ன பண்ணுறாரு சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா சபை கூடி வருதல், சபை கூடி வருதல்லாம் என்ன இருக்குதுன்னா, சகோதர சகோதரிகள் எங்கே கூடுறாங்களோ அந்த ஐக்கியம் ரொம்ப என்னது முக்கியம். அந்த ஐக்கியத்தை ஒருத்தவங்க வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா, குணலட்சணத்தில் வளர முடியுமா அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, முடியாது. என்னது மாறிடுச்சு, இங்கே போயிடுச்சு. ஓகே, சரி சரி. இப்போது நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சபை கூடி வருதல் இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப என்னது அவசியம் இல்லைங்களா? அப்போ பவுலே வந்து பார்க்கும்போது இதனுடைய அவசியத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, விட்டுறாதீங்க. அப்போ இதை வந்து நம்ம இவ்வளோ நம்ம முக்கியத்துவப்படுத்தி பார்ப்பதற்கு அநேக காரியங்கள் என்னது இருக்குது. அப்படின்னா சபை கூடி வருதல் ஏன் அவசியம் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில் இதை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இந்த சபை கூடி வருதல் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தின் அடிப்படையில். அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாக இருப்பது போல் இவர்களும் நம்மில் என்ன பண்ணணும், ஒன்றாக இருக்கணும். அப்படின்னா இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா சபை கூடி வருதல் ஏன் அவசியம் அப்படின்னா ஒரே விஷயம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன். சபை கூடி வருதல் அவசியமா? ஆமாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செய்கிறேன். ஒருவேளை நம்ம என்ன ஒரு கொஸ்டின் வைக்கலன்னா
கூடி வரதுனால எனக்கு எந்த நன்மை என்ன பண்ணல, கிடைக்கல. ஒரு சிறிய பலன் கூட எனக்கு அதனால் என்ன பண்ணல, நடக்கலை. சொல்கிறோமா? ஒரு வேளை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று தோன்றினாலும், ஒரு சிறிய பலனையும் நாம் காணவில்லை என்றாலும் கூட, சகோதரர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதே போதுமான காரணம். உனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, சபை கூடி வருதல் அவசியம், கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன் இல்லைங்களா? அதனால தான் எபிரே இது எரேமியாவில் பவுல் எரேமியா சொல்லுவார் இல்லைங்களா, உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் என்ன பண்ணேன், உட்கொண்டேன். அப்படின்னா என்னென்னா, அப்படியே என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கீழ்ப்படிதலை நம்ம எப்படி காட்டுறோம், ஃபஸ்ட்டு எப்படி காட்டுறோம்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், காட்டுறோம். சபை கூடி வருதல் ஏன் அவசியம் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் கீழ்ப்படுறேன். இதுக்கு பார்க்கும்போது மாற்று கருத்து எதுவுமே என்னது சொல்லக்கூடாது. அதனால தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சொல்லணும் அப்படின்றது இந்த காரியத்தை இங்கே சகோதரர் சொல்கிறாருன்னா, கர்த்தாவே உங்கள் வார்த்தையை மதிக்கிறேன், நீங்கள் சொன்னீர்கள், அதன்படி நான் என்ன பண்ணுவேன், நடப்பேன். உங்கள் வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், மதிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா, சபை கூடுதல் ரொம்ப என்னது அவசியம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதில் எனக்கு எந்த விதமான நன்மை இருக்கிற மாதிரி என்னது தெரியல, ஏதோ ஒரு வெறுமை என் இடத்துல என்னது இருக்குது. ஆனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் கீழ்ப்படுகிறேன் இல்லைங்களா. அப்போ எது ரொம்ப அவசியம்னு பார்க்கும்போது சபை கூடுதல் ரொம்ப என்னது முக்கியம். அப்போ நன்மை இருந்தாலும் நன்மை இல்லாமல் போனாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியாகணும், இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார் இல்லையா, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொன்னார். இப்போது ஆபிரகாம் தேவன்கிட்ட ஏதாவது கொஸ்டின் பண்ணாரா, இல்லைங்களா? எந்த கொஸ்டின் என்னது பண்ணலை. இப்போ கொஸ்டின் பண்ணணுன்னா ஆபிரகாம் எப்படிலாம் கொஸ்டின் பண்ணியிருக்கலான்றதை குறித்து இங்கே சகோதரர் சொல்கிறார் பாருங்க, படிக்கலாம். தேவன் கூறிய ஆலோசனையின் ஞானத்தை ஆபிரகாம் ஒருபோதும் கேள்வி எழுப்பவில்லை என்பதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவர், கர்த்தாவே, உங்கள் விருப்பம் எனக்கு தெளிவாக இருக்கிறது, ஆனால் என்னை வெளியே செல்ல சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இப்பொழுது வாழும் இந்த இடம் நல்லதாக இல்லையா? இங்கேயே இருந்து உமக்கு சேவை செய்ய முடியாதா? நீங்கள் என்னை கூட்டிச் செல்ல விரும்பும் அந்த நாடு எப்படிப்பட்டது? அது விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல நிலமா? நான் என் குடும்பத்தையும் என்னையும் ஆதரிக்க ஒரு பயிரை வளர்க்க முடியுமா? என் மாடுகளையும் ஆடுகளையும் அங்கே மேய்க்க முடியுமா என்று ஒன்றும் சொல்லவில்லை. தேவன் ஆபிரகாமிடம் செல்ல சொன்னார். அவர் செல்ல தயாராயிருந்தார். அவர் அங்கே சென்றபோது வெறுமையான பாலைவனத்தை தவிர எதையும் காணவில்லை. அன்பானவர்களே, அதுவே விசுவாசம். நாமும் பெற விரும்புவது அதே விசுவாசமே. பாருங்க, ஆபிரகாம் கொஸ்டின் எழுப்பியிருந்தா அநேக கேள்விகள் என்ன பண்ணியிருக்கலாம், அது நல்ல இடமா, எப்படிப்பட்ட இடம், எப்படிலாம் என்ன பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இருந்துன்னே உங்கள் வேலையை நான் என்ன பண்ணுறேன், செய்கிற ஆண்டவரே. ஆனாலும் எந்த கேள்வி என்ன பண்ணல, எழுப்பலை. இப்போ தேவன் சொன்ன இடத்துக்கு போனார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா பாலைவனம், அதை தவிர வேறு எதுவும் என்னது அங்கே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் முறுமுறுக்கவே இல்லை இல்லைங்களா. அதனால தான் வசனம் சொல்லுது, அதுவே விசுவாசம், நாமும் பெற விரும்புவது அதே விசுவாசம் இல்லைங்களா. அப்படின்னா எதுக்காக இதை பார்க்குறோம், சபை கூடுதல் கலந்துக்குங்க, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லும்போது, அங்கே போனால் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு நம்ம காரணத்தை சொன்னோம்னா என்ன பண்ணுறோம், எதிர்க்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு என்ன பண்ணுறோம், எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம். அப்படின்னு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. அப்படின்னா ஆபிரகாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தின் தந்தை. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாமினுடைய சிநேகிதன். அப்படின்னா உங்களுடைய விசுவாசமும் எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஏன் எதுக்கு எப்படி இது சரியில்லை
ஒருவேளை தேவனுடைய வார்த்தை எனக்கு செட் ஆகலை இல்லைங்களா, சரியான பதில் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. எனக்கு தகுந்த மாதிரி யாராவது சகோதரர்கள் சகோதரிகள் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி போய் ஆலோசனை என்னது கேட்குறது. இன்னும் இதெல்லாம் என்ன தெரியுங்களா, வசனம் சொல்லிடுச்சா அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும்போது, சூழ்நிலைகள் இதை மாற்ற முடியாதா, சூழ்நிலைகள் இதை சுற்றியுள்ள சூழல், சுற்றியுள்ள சூழல்னா இப்போ நான் அங்கே போகிறதுக்கு சில சூழல்கள் எனக்கு காரணம் இல்லைங்களா. இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் அங்கே என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏதாவது மாற்றத்தை தேவன் என்ன பண்ணுவார், ஒருவேளை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இருந்த இடத்துலேருந்தே என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, அதுக்கு மாற்றாக நம்ம ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம். அப்படின்னா இப்போ யாரை வந்து இங்கே கொண்டுன்னு வரார் அப்படின்னு பார்க்கும்போது பீலையாம் என்ன பண்ணுறாரு, கொண்டுன்னு வர பீலையாம்னு சொல்கிறேன், சாரி பாலாக். இப்போ இந்த பாலாக் என்ன பண்ணார் தெரியுங்களா, பாலாக் என்ன பண்ணார், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணி ஆகணும், சபிக்கணும். இப்போ பீலையாமை கூட்டின்னு வர்றார், அநேக பலிகள் செலுத்துகிறாங்க, அநேக பலிபிடங்கள் என்ன பண்ணுறாங்க கட்டி அநேக பலிகளை செலுத்தி இப்போ ஒவ்வொரு இடத்துலையா இருந்து என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது பீலையாம் என்ன தான் சொல்கிறாருன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். உடனே பாலாக் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ இங்கே இப்படிந்து பார்க்காத, அங்கேருந்து பார்த்தா என்னது சபிக்கிறதுக்கு, இது யாருடைய ஒரு இடத்துலேருந்து பார்த்தா யாருடைய ஒரு இது மாறிடுமா, தேவன் என்ன பண்ணுவார், சரி ஒரு சைடு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், ஒரு சைடு என்ன பண்ணலாம் சாபத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பாலாக்கு என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறாரு கொண்டு போய், அப்போ எங்கேருந்து பார்த்தாலும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜனங்கள் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்களை என்ன பண்ணினி ஆசீர்வதி. அதனால தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலாக் இல்லைங்களா, அந்த பாலாக் இடத்திலிருந்து பார்த்தால் தேவனுடைய செய்தி மாறிவிடும் என்று நினைத்தது எவ்வளவு விசித்திரம். அவர் வந்து என்ன நினச்சாங்க, ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்த்தா யாருடைய செய்தி மாறிடும்னு நினச்சாராம், தேவனுடைய செய்தி மாறிடுன்னு நினச்சாரு. ஆனால் தேவன் என்னது மாறக்கூடியவர் அல்ல. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் தேவனுடைய செய்தி ஒன்று தான். தேவன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார்னா அதை மாற்றவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது வந்து ரொம்ப பிரயோஜனமானது, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இதுதான் என்னது பயனுள்ளது அப்படின்றத ஒரு விஷயத்தை தேவன் கொடுத்துட்டாருன்னா அதை தேவன் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டார், மாற்ற மாட்டார். அதனால தான் என்ன வருஷம் சொல்லப்பட்டா, பாலாக்கின் தவறான வழியை பின்பற்றாமல் எச்சரிக்கையாய் இருக்க கடவுள், எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் ஒரு பேராகிராஃப் நம்ம படிக்கலாம் பாருங்கள். நாம் வெறும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனத்தின் மீது அமைந்த ஒரு அறியாமையான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். நாம் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையை அறிந்த பின் அதன் காரணம் அல்லது அவசியம் நமக்கு புரியாவிட்டாலும் அதன்படி நடக்க வேண்டும். இதுவே இந்த வசனத்திற்கு பொருந்துகிறது. தேவனுடைய வார்த்தையில் நாம் ஒன்று கூடுவதை விட்டுவிடக்கூடாது என்று அறிவுறுத்தல் கிடைக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியை கொண்டவர்களையும் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்கிறவர்களையும் காணும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து கூட வேண்டும். அவர்களுடன் கூடுவதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா இல்லையா என்பது முக்கியமல்ல. தேவன் அப்படி சொன்னதால் நாம் கூட வேண்டும். சரி, அப்படின்னா நம்ம வேத வசனத்தின் மீது ஒரு அறியாமையான விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது, கொண்டிருக்கக்கூடாது. நாம் கூடுவதை விட்டுவிடக்கூடாது இல்லைங்களா. தேவனுடைய ஆவியை கொண்டவர்களையும் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்கிறவர்களையும் காணும்போது அவர்களுடன் சேர்ந்து கூட வேண்டும். அவர்களுடன் கூடுவதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா இல்லையா என்பது முக்கியமல்ல. தேவன் அப்படி சொன்னதால் நாம் கூட வேண்டும் இல்லைங்களா. அப்படின்னா கூடணும். அதுக்கு வந்து நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னா வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, மாற்றிலாம் இது பண்ணக்கூடாது. சரி, இப்போது அடுத்த ஒரு காரணம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கூடுவதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதுக்கு சில காரணங்கள் இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு சில சோதனைகள் தடைகள் என்ன பண்ணுது இருக்குது. ஒரு சில தடைகள் எனக்கு என்ன பண்ணுது, கூடுகை போகிறதுக்கு சில தடைகள். என்னென்ன தடைகளை காரணம் காட்டுவோம்? அந்த தடைகளெல்லாம் நம்ம காரணம் காட்டி நியாயத்தை என்ன பண்ணுவோம், வெளிப்படுத்தும். நான் கூடுகைக்கு வராதுக்கு என்னது, இதெல்லாம் ஒரு காரணம் இல்லைங்களா? அப்போ என்னென்ன காரணம்? சரி, அதான் பிரதர் அங்கே சொல்கிறாரு, படிக்கலாம் பாருங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், படிக்கலாம். கர்த்தர் சொன்னார், நாம் ஒன்று கூடுவதை விட்டுவிடக்கூடாது, ஆனால் காத்திருங்கள், நான் இதை பிற கோணத்தில் விளக்குகிறேன். ஒரு கோணத்தில் விளக்குறார். ஏன்னா தடைகள் சோதனைகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், காரணம் காட்டி கூடுகை என்ன பண்ணுறோம், தவிர்க்கிறோம். அது நியாயமான காரணமாக கூட இருக்கலாம். நான் கூட்டம் நடக்கும் இடத்திலிருந்து தொலைவில் வசிக்கிறேன், மேலும் எனது உடல் நலம் சிறப்பாக இல்லை. இப்போது நான் வீட்டிலேயே இருந்து கர்த்தருடைய ஜனங்களுடன் சேராமல் இருப்பது நியாயமா என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சகோதரியே, நீங்கள் ஒன்று கூடுவதை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டதே. நாம் தேவன் சொல்லியதை கடைபிடிக்காமல் இருக்க ஏதாவது காரணம் தேடுகிறவர்களாக இல்லாமல், தேவன் கொடுத்த ஆலோசனைகளை பின்பற்றி அவற்றை நிறைவேற்றுவதற்காக எல்லா தடைகளையும் ஜெயிக்க முனைவோராக இருக்க வேண்டும். பாருங்க, அப்போ நம்ம காரணத்தை என்ன பண்ணலாம்? ஒருவேளை பார்க்கும்போது எனது உடல் நலம் சிறப்பாக இல்லை, அது ரொம்ப முடியாத கண்டிஷனாக இருந்தால் ஓகே, அதுவே காரணமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம வச்சுக்கிறது இல்லைங்களா? அப்போ இதை தான் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று கூடுவதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டது. எந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டது பாருங்கள். இதற்காகவே நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் சபையாக மாறுவதற்கு, பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது சபை கூடுதல் மூலமாக தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூடுகை ஐக்கியம், இதன் மூலமாக தான் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும்னா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை இந்த கூடுகையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, காரணம், அதற்கு காரணத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து வைக்கிறோம் அப்படின்னா தேவன் கொடுத்த ஆலோசனைகளை பின்பற்றி அவற்றை நிறைவேற்றுவதற்காக எல்லா தடைகளையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம முனைவராக இருக்க வேண்டும் இல்லைங்களா? ஜெயிக்கணும். தடைகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா எல்லாவற்றை காட்டிலும் நம்ம எதை அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது எதை அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ளணும், கூடுகையை. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, கூடி இருக்கிறாங்க. அந்த கூடுகையில் நான் போய் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும். அப்படின்னா அந்த ஒரு ஐக்கியத்தை நேசிக்க, அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆவல் உள்ளவர்களாக என்ன பண்ணுவோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன தெரியுமா, எப்போ சபை கூடுதல் இருக்கும் இல்லைங்களா, எப்போ தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அந்த ஒரு ஆவல் விருப்பம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும் இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமைனா என்னது போய் ஆகணுமே, வேலைக்கிழமை போகணுமே, சண்டே ஆனால் போகலன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தோம்னா நம்ம அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வேளை பார்க்கும்போது நம்ம போகாததுக்கு சில காரணங்களை தேடுறோன்னு வச்சிங்க, காரணங்கள் நிறைய என்ன பண்ணுமா கிடைக்கும். அந்த காரணங்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, படிக்கலாம் பாருங்க விஷயம். தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்க ஏதாவது காரணம் தேடும் நிலைக்கு நாம் சென்று விடுவது மிகவும் அபாயகரமானது என்று நான் நினைக்கிறேன். இந்த நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேடுறீங்கன்னா அது ஆபத்தாக உங்களுக்கு என்ன பண்ணுது முடியும்.
இந்த வகையான பலவீனங்களில் சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறான். அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் அவனுக்கு தெரியும். சாத்தானுக்கு ஒரு பெரிய காரணங்கள் தயாரிக்கும் துறை இருப்பது போல தோன்றுகிறது. பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த வகையான பலவீனங்களை சாத்தான் நன்றாக என்ன பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு கூடுகைக்கு போகிறது அவனுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்த்து அவனுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்றத அவன் பார்த்துட்டான் அப்படின்னா, அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் அவனுக்கு என்னது தெரியும். எப்படி பயன்படுத்துவான்னா, சாத்தானுக்கு ஒரு பெரிய காரணங்கள் தயாரிக்கும் துறை என்ன பண்ணுதான், காரணம் சொல்கிறதுக்கு நிறைய என்னது ஆமாம் இருப்பது போல தோன்றுகிறது. படிக்கலாம். யாருக்காவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏதாவது செய்ய காரணம் வேண்டும் என்றால், எந்த காரணமாக இருந்தாலும் அவன் உடனே அதை தயார் செய்து தருவான். நீங்கள் அவனுக்கு சிறப்பாக ஆர்டர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. டெவில் அண்ட் கம்பெனி, தயவுசெய்து இன்று காலை நான் சுவிசேஷ பணிக்கு போகாமல் இருக்க 10 காரணங்கள் அனுப்புங்கள் என்று எழுத தேவையில்லை. இல்லை, உங்கள் இருதயத்தில் நாளை நான் போக வேண்டாம் என்று சிறிய விருப்பம் இருந்தாலே போதும், அவன் உடனே ஒரு பெட்டி நிறைய காரணங்களை அனுப்பிவிடுவான். பாருங்க, சின்ன விருப்பம்னது உங்களுக்குள்ள இருந்தாலே போதும், அவன் என்ன பண்ணுவான், அனுப்பிடுவான். அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சகோதரன் ஒரு ஊர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார் இல்லைங்களா, ரொம்ப ஒரு பெரிய ஆள். அவரை வந்து பார்க்கும்போது டைம் கொடுத்தாரு, இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன், நான் வந்து பார்க்கும்போது மத்தியானத்துக்குலாம் என்ன பண்ணிவிடுவேன், நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துட்டார். முக்கியமான ஒரு சகோதரன். இவர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை. இப்போ இவர் அந்த சகோதரனை போய் அந்த நாளில் என்ன பண்ணணும், கட்டாயம் பார்த்தாகணும். அந்த நாளை விட்டால் அடுத்தது அவர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கு வந்து பார்க்கும்போது சண்டே. இப்போ அவருக்கு என்ன இருக்குதுன்னா, ஊழியம் இருக்குது. இவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும், சபை கூடுதலுக்கு போய் ஆகணும். ஆனால் இப்போ வந்து சபை கூடுதலுக்கு வந்தால் யாரை பார்க்க முடியாது, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிற அந்த நண்பரை இவரால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ ஏதாவது ஒரு என்ன பண்ணி ஆகணும், இவர் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம், சபை கூடுதல் எப்போ வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம், போய்க்கலாம் இல்லைங்களா. சபை கூடுதல் எங்கே போயிட போகுது, எங்கே தான் இருக்குது, சபை இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். ஆனால் இப்போ யாரை பார்க்க முடியாது. ஆமாம், இந்த நண்பனை விட்டால் நான் அடுத்தது என்ன பண்ண முடியாது, இவரை பார்க்க முடியாது. அதனால் இப்போ யாரை போய் பார்க்கலாம், உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஃபோன் செய்து, இன்றைக்கு என்னால் நாளைக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுறார் இல்லைங்களா. சரியா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, எது முக்கியம்னா எது தான் முக்கியம் சொல்லுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அநேகர் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. சாத்தான் நம்முடன் நடக்கும் முறை என்று நம்புகிறேன். இதுவே சாத்தான் நம்முடன் நடக்கும் முறை என்று நம்புகிறேன். இப்படி தான் சாத்தான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருக்கிறான், செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அன்பானவர்களே, உங்கள் இதயத்திலே என் இதயத்திலோ கர்த்தரின் அறிவுரையை புறக்கணிக்க சிறிதளவு சாய்வு இருந்தால் கூட சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டு நம்மை சிக்க வைத்து விடுவான். நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் நடக்க வேண்டிய வழியை பற்றிய எந்த கட்டளையும் கண்டால் அதை பற்றியே உடனே தீர்மானிக்க வேண்டும். தேவன் இவ்வாறு சொல்லுகிறார், ஆகவே நான் அதை பின்பற்றுவேன், அது எவ்வளவு செலவாக இருந்தாலும் பரவாயில்லை. பாருங்க, அது எவ்வளவு செலவாகன்னா அது எவ்வளோ நஷ்டமானது. செலவு பண்ணணும்னா என்ன அர்த்தம், நஷ்டம் அடையணும் இல்லைங்களா. இந்த சகோதரனை சந்திக்காமல் போனால் பெரிய நஷ்டம் வருது. இந்த ஒரு இடத்துக்கு போகிறதுனால அவங்க எனக்கு வந்து விரோதி ஆகிடுவாங்க, என்னை தப்பாக நினச்சிக்குவாங்க, பெரிய நஷ்டம்தான். ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, அது என்னது, அதை விட யாரை நீங்கள் சந்திக்க வரீங்க தெரியுமா, யாரை சந்திக்க வரீங்க. ஆமாம், யார் முக்கியம் இல்லைங்களா. ஒரு பெரிய விஐபி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க வரும்போது சாதாரண நாசியில் சுவாசம் விடும் மனுஷன்
இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு என்ன பண்ணுறான்? செத்துருவான். தேவன் என்றென்றைக்கும் ஜீவனோடு என்னது இருக்கக்கூடியவர், நித்தியத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறாரு? வழிநடத்த கூடியவர். அப்போ அவரை விட்டு விட்டு நம்ம சாதாரண என்னது மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ அதை தான் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது நம்ம காரணங்கள் என்ன பண்ணக்கூடாது, தடைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணுன்னா காரணம் காட்டி சபை கூடுகை நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க, விட்டுறாதீங்க. அது பெரிய என்னது ஆபத்து. அதில் நல்லது கெட்டது இருக்குதோ இல்லையோ, அதில் ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் தேவன் சொல்லிட்டாரு சபை கூடுதல் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்கன்னா விட்டுறக்கூடாது. கட்டளைக்கு அப்படியே என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 4வது ஒரு காரணம் ஏன் நம்ம சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்றதுக்கு 4வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் இருக்கும் இடத்தில் தேவனும் கிறிஸ்துவும் இருக்கிறார். யார் இருக்கிறா? அந்த விசுவாசம் இருக்குதா? அப்போ தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு பார்க்கும்போது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்கள், ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். சரி, அப்போ 2 பேர் 3 பேர் எங்கே கூடுறாங்களோ அங்கே யார் தான் இருக்கிறா? தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு கூடுகையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு சகோதரர் வந்து சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா படிக்கலாம் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும்போது கர்த்தர் அவர்களுடன் இருக்காமல் இருப்பார் என்று நினைப்பது முற்றிலும் அபத்தமானது. முற்றிலும் அபத்தமானது. முற்றிலும் என்னது? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும்போது கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்காமல் இருப்பார் என்று நினைப்பது முற்றிலும் என்னது? அபத்தமானதுன்னா அபத்தம்னா என்னது? பொய், புரளி இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. கட்டாயம் தேவன் யார் கூட இருக்கிறா? தேவனுடைய பிள்ளைகள் எங்கே அவருடைய நாமத்தினால கூடுறாங்களோ அங்கே யார் இருக்கிறாருன்னா தேவனும் கிறிஸ்துவும் என்னது இருக்கிறாங்க. படிக்கலாம் பாருங்கள். யாராவது இவ்வாறான கூட்டங்களுக்கு வந்து தங்கள் தலையை வீட்டில் விட்டுவிட்டு வருவது போல நினைப்பது எவ்வளவு வினோதமானது. பாருங்கள், எவ்வளோ வினோதமானது. ஏன் சொல்கிறார் தலையை விட்டுட்டு வரது சொல்கிறாரு? சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. சரீரம் வரும்போது தலை இருப்பாரா இருக்க மாட்டாரா? அதை தான் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது தங்கள் தலையை வீட்டிலே விட்டு விட்டு வருவது போல் நினைப்பது எவ்வளவு. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வரீங்க, என் தலையை நான் எங்கே வச்சிட்டேன்? வீட்டில் வச்சுட்டு சரீரம் மட்டும் வருமா? வராது. அதேமாரி சரீரம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இங்கே யார் வந்துடுவா தெரியுமா? கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? வந்துடுவார். என்னுடைய சரீரம் என்ன பண்ணுது? வருது. படிக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், இயேசு உங்கள் தலைவனாக இருந்தால், உங்கள் சொந்த சித்தத்தை விட்டுவிட்டு உங்கள் ஆண்டவரின் சித்தத்தை செய்ய முனைந்திருந்தால், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் ஆண்டவரும் உங்களுடன் வருவார். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவரின் ஆவியை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருக்க விரும்புகிறேன். அவர் இருக்கும் இடத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன். பாருங்க, அப்போ ஆண்டவரின் ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருக்க விரும்புகிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் இதுவாக தான் என்ன பண்ணணும்? இருக்கணும் இல்லைங்களா? அவர் இருக்கும் இடத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா ஒரு கூடுகை ஏன் கலந்துக்கணும், ஏன் வந்து கூடுகை விடக்கூடாதுன்னா அங்கே தேவனும் கிறிஸ்துவும் என்னது இருக்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் வரலன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவீங்க? இழந்து போயிடுவீங்க. சரி, அதேமாரி வந்து பார்க்கும்போது அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சபை கூடுதலுக்கு என்னது வரணும். அவங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பயனற்ற பேச்சுகளில் நேரத்தை வீணாக்காதீர்கள். சபை கூடுதல் இருக்குது, அந்த டைமில் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நேரத்தை என்ன பண்ணுறது? வீணாக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ யார் மத்தியில் இந்த ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் விரும்பும் விஷயங்களை பேசும் மக்களுடன் இருக்க விரும்புகிறோம்.
எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு சிலரை நேசிக்கிறோம், அயலகத்தார், நம்மளுடைய நண்பர்கள். இப்போ அவங்களாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது உலகத்தின் ஆவியால் என்ன பண்ணுறாங்க, பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அது நமக்கு எப்படி இருக்குன்னா, கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், இனிமையாக என்ன பண்ணும் இருக்கும். ஏன் அதன்படி செய்தா என்ன, அவங்க சொல்கிறது எப்படி தான் சொல்கிறாங்க, நல்லா தான் சொல்கிறாங்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் தாட் என்னது வேறு. அப்போ உலகத்தில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக தங்களுடைய நேரத்தை என்ன பண்ணுவாங்க, செலவிடுவாங்க. விளையாட்டுக்காக தங்களுடைய நேரத்தை செலவிடுவாங்க. சில சந்தோஷங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, நேரத்தை செலவிடுவாங்க. அப்போ அவங்களோடு நம்ம வந்து பார்க்கும்போது தேவனுடைய நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய கொடுக்கக்கூடிய நேரத்தை அவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, செலவு செய்யக்கூடாது, இல்லைங்களா? அதுதான் சொல்கிறார். ஏன்னா இப்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கணும். ஆவிக்குரிய விஷயங்களில் மனதை என்ன பண்ணணும், நிலைநிறுத்தணும். அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட அயலாகத்தோ நண்பரோ அங்கே நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய பேச்சு வந்து எப்படி இருக்கணும்னா பயனுள்ளதாக என்ன பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஆவிக்குரிய விஷயங்களில் குறித்து நிறையா அவங்களோடலாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்போ அயலாகத்தார், நண்பர், ஒரு குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு சகோதரன் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார், சத்தியத்தில் இருப்பார். இப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன சொன்னால், தேவனுடைய வார்த்தையை சொன்னால் கேட்பாங்களோ அதை மட்டும் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். கேட்க விருப்பம் இல்லையா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை விட்டுட்டு. அதேமாரி தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வந்தால் என்ன பேசணும், அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசக்கூடாது. பாருங்கள், அவங்க புரிந்து கொள்ள பண்ணணுமா அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், சத்தியத்தை சொல்லலாம். அதே வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கூடும்போது அவங்க எதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ராஜ்யத்திற்கு தயாராக உதவும் விஷயங்களை பற்றி என்ன பண்ணணும், பேச வேண்டும். ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்கான விஷயங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்க, பேசுங்க. அப்படின்னா நம்ம வீணான பேச்சுக்களை என்ன பண்ண நம்ம தவிர்க்க வேண்டும். இதற்கு வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வனாந்தரத்தில் என்னது அந்த ஒரு கூடாரத்தை போட்டிருப்பாங்க. அந்த கூடாரம் வந்து பார்க்கும்போது உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போனோம்னா அந்த கூடாரம் எங்கே தான் அமைக்கப்பட்டிருக்குது, பூமியில் வந்து பார்க்கும்போது மண்ணில், இல்லைங்களா? அப்போ கீழே பார்க்கும்போது கூடாரத்துக்கு கீழே பார்த்தா என்ன தெரியும்னு சொல்கிறாருன்னா அவர் ஒரு கோணத்தில் பார்க்குறார். இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரன் எப்படி பார்க்குறான்னு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மேலானவைகளே தான் என்ன பண்ணணும், நோக்கி பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் கீழானவைகளை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அநேக டிசைன், இல்லைங்களா? அந்த ஊசியின் மூலமாக, இல்லைங்களா, அந்த ஒரு எம்ப்ராய்டு மாரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கேருபீன்கள், இந்த டிசைன்லாம் பார்த்தோம்னா அதில் தேவனுடைய ஞானம், வல்லமை, அவருடைய நீதி, அன்பு இதெல்லாம் என்ன பண்ணும், அதிகமாக வெளிப்படும். அதே நம்ம கீழே பார்த்தோம்னா என்ன தான் தெரியும், மண்ணு தான் என்ன பண்ணோம் தெரியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே எதை நோக்கி தான் பார்க்கணும் அப்படின்னா, ஆமாம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே பரிசுத்தாவில் பிறந்தவர்கள் மேலே நோக்கி மட்டும்தான் என்னது பார்க்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், இல்லைங்களா, நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஒருத்தர் இருந்து என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கின்னு இருக்கிறார், இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்னது இருக்கணும். அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மேலானவைகளையே தான் என்ன பண்ணணும், அவங்க நோக்கணும். அப்போ அந்த ஒரு மேலானவைகள் அவங்க சிந்திக்கணும் அப்படின்னா அதற்குரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது சபை கூடுதல், இல்லைங்களா? அப்போ அந்த சபை கூடுதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது விட்டுறக்கூடாது. சரி, இதை படிக்கலாம் பாருங்கள். ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால்
நீங்கள் கர்த்தருடைய விஷயங்கள் பேசப்படும் இடத்திற்கே செல்ல விரும்புவீர்கள். அவருடைய சித்தம் ஆட்சி செய்யும் இடத்திற்கே செல்ல விரும்புவீர்கள். நாம் அறியாத சோதனைகள் நம்மை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் முன்கூட்டியே நம்மை அதற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறார். அதனால் தேவன் நம்மை மெதுவாக சோதனைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். சரி, தேவன் நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு பார்க்கும்போது சபை கூடுதல். அடுத்தது வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற ஒரு விஷயம் கூட சேர்த்தான். பாருங்கள், வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, 2 சகோதரர்கள் வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் பேசிக்கொள்கிற விஷயங்கள் கூட எப்படி இருக்கணும்னா, பின்னானவைகளை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. முன்னானவைகளை என்ன பண்ணுங்க, பேசுங்க. அப்போ பின்னானவைகள் அப்படின்போது பழைய விஷயங்கள், பழைய சுபாவம், பழைய சுபாவத்துக்குரிய காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது. அப்போ சபை கூடுகை வந்திருக்கிறோம், வந்தால் கூட இங்கே என்ன தான் பேசணும்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணணும், பேசணும். ஒரு சிலர் வந்து ஒரு சிலருடைய அனுபவங்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கும்போது அதில் என்ன சகோதரர் கவனிச்சுட்டு அவங்ககிட்ட பார்த்து கேட்டிருக்கிறார், என்னென்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் பின்னானவைகள் என்ன பண்ணுறீங்க, பற்றியே என்ன பண்ணி நிற்கிறீங்க, பேசி நிற்கிறீங்க. அப்படி பின்னானவைகள்னால் பழைய சுபாவத்துக்குரியது. பழைய சுபாவம்னா என்னது, பெருமை. அப்படின்னா ஊழியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்தை என்ன பண்ணி நிற்கிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. அதில் எப்படி பெருமை இருக்கும், அதில் பெருமை இருக்குமா? என்னென்னா அவங்க பேசுகிற பேச்சில் சகோதரர் எதை கண்டுபிடிச்சிருக்கிறான்னா பெருமை என்னது இருக்க. தேவன் என்னை கொண்டு என்ன பண்ணார், இந்த காரியத்தை செய்தார். ஒரு இடத்துக்கு போனேன், என்ன ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், நான் பேச்சிலே அவங்கள என்ன பண்ணேன், இப்படி மடக்கிட்டேன். நான் கேட்ட கேள்வி அவங்களால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. அப்படின்னு தங்களுடைய ஊழியத்தின் வெற்றிகளை குறித்து ரொம்ப பெருமையாக என்னது பேசக்கூடிய விஷயங்கள். இதை வந்து சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது கண்டிச்சிருக்கிறார். இது வந்து பார்க்கும்போது சின்ன ஒரு பெருமை மாதிரி என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. ஆனால் ஊழியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது உள்ளுக்குள்ளே என்னது இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா நீங்கள் பேசுகிற இப்படிப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா தடையாக என்ன பண்ணுமா இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய பேச்சு ரொம்ப எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ரைடாக என்ன பண்ணுது, காணப்படுது அப்படின்ட்டு. அப்போ எப்படி தான் பேசணும்னு பார்க்கும்போது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் முன்னானவைகள். அப்படின்னா எல்லாருமே ராஜ்யத்திற்கு தயாராக இருக்கிறோம், கிறிஸ்துவை தேவனை சந்திக்கணும், அதற்கேற்ற விஷயங்கள், அதற்கேற்ற உபதேசங்கள், அதற்கேற்ற ஒரு ஆலோசனைகள். இப்போ பவுல் ஒரு இடத்துக்கு போகிறார் இல்லையா, பிரயாணமாக போயின்னு இருக்கிறாரு. போயின்னு இருக்கும்போது வந்து பார்க்கும்போது எபேசு சபை மூப்பர்கள்ட்ட போய் பேசுகிறாரு. அவர் பேசி முடித்தோடனே அங்கே என்ன நடக்குது, எல்லாரும் அவரை கட்டி பிடிச்சின்னு என்ன பண்ணுறாங்க, கழுத்தை கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சு தாழ்மையாக என்ன பண்ணணும் இருக்கணும், மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏற்றதான் என்ன பண்ணணும் இல்லைங்களா. தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா, பேசக்கூடாது. இதையும் சகோதரர் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதேமாரி வந்து பார்க்கும்போது 6வது ஒரு காரியம், ஏன் சபை கூடி வருதலை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னா, சபை கூடி வருதில் தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கும்போது கிருபையும் வலிமையும் நமக்கு என்ன பண்ணுதான். நீங்கள் சபை கூடுதலில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னு சகோதரர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதான், கிருபை வலிமை. ஏன் கிருபை வலிமை? இப்போ பவுல் கூட சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா சபை கூடுதலில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கலந்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிருபை தேவன் கொடுக்குறார். ஏன் அப்படின்னா வரவிருக்கும் கடினமான அனுபவங்களுக்கு தயாராக்க. சபை கூடுதலில் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது யாருக்கு முன்கூட்டியே தெரியும், தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த சோதனையில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு யாருடைய கிருபை தேவை, தேவனுடைய கிருபை தேவை, அவருடைய பலம் தேவை. அப்போ அவருடைய கிருபை பலம் இருந்தால் தான் வரக்கூடிய சோதனையில் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஜெயிக்க முடியும்.
அப்படின்னா அந்த கிருபையை அவங்க எங்கே பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்க்கும்போது சபை கூடுகையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படின்னா சபை கூடுகை நம்ம விடலாமா? சபை கூடுகை பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் நடக்கிற கூடுகையாக இருக்கலாம், ஒரு காட்டேஜ் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லைங்களா? வாராந்திரம் நடக்கக்கூடிய, இப்போ நம்ம சபையில் எடுத்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்குது, வியாழக்கிழமை நடக்குது. இதே வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சகோதரன் வீட்டில், சகோதரி வீட்டில் கூட என்ன பண்ணலாம் கூடுகை. ஆனால் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது கூடுகை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அங்கே உங்களுக்கு கிருபை, தேவனுடைய பலம் உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் சோதனைக்கு எப்படி இருக்க முடியும், நீங்கள் ரெடியாக இருக்க முடியும். தேவனுடைய கிருபையை நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், இதை படிக்கலாம் பாருங்க, படிக்கலாம். ஆனால் நாம் இப்படி சிந்தித்தால் கூட்டம் தூரம், அங்கே உள்ள சிலர் எனக்கு பிடிக்கவில்லை, நான் போக மாட்டேன். அப்படியானால் என்ன ஆகும்? நமக்கு தேவையான கிருபை கிடைக்காது. பின்னர் சோதனை வந்தால் நாம் தயார் இல்லாமல் இருப்போம். இதற்கு காரணம் தேவன் அல்ல, தேவன் தனது பங்கை செய்கிறார். ஆனால் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். சரி, கூடுக்கு போவாததுக்கு ஒரு சிலர் சொல்லக்கூடிய ரீசன், காரணம் இல்லைங்களா? அங்கே போனால் என்னது? ஆமாம், கூட்டம் தூரம் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அங்கே எனக்கு சிலர் என்ன பண்ணது பிடிக்காது, பேசுனதே திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசினே இருப்பாங்க. பெரேன் ஸ்டடி அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நாங்கள் என்ன வேண்டியது இருக்குது, பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அப்படியானால் என்ன ஆகும், நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. பின்னர் சோதனை வந்தால் நாம் தயார் இல்லாமல் இருப்போம். இதற்கு காரணம் தேவன் அல்ல, தேவன் தனது பங்கை செய்கிறார். ஆனால் நாம் அந்த வாய்ப்பை என்ன பண்ணுறோம், பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் கூடுகை தூரம்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, போகாமல் இருக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்றது உங்களுக்கு என்ன பண்ணல, உங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அதை வந்து ஒரு எப்படி நினைக்கிறீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறோம். அங்கே போனால் சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் என்னது இருக்க மாட்டுது. பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பிரதர் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாக யாரோடு இருக்க போகிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்னு நம்பிக்கையாச்சும் இருக்குதா? தேவனுடைய அப்போ அங்கே யார் இருப்பா? இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகளோடு வந்து கூடுகளை கலந்து கொள்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ நித்தியத்திற்கு அங்கே இருக்கணுமே, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? இங்கே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பழகிறதுக்கு உங்களால் முடியலன்னா நீங்கள் அங்கே போய் எப்படி போக முடியும்? இதை தான் அங்கே சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா இப்போது சபை கூடுவதை விருப்பம் இல்லாதவர்கள், சபை கூடுறதுனா சண்டே கூடுகை மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம், 10 பேர் கூடுற கூட்டமாக இருக்கலாம், 5 பேர் கூடுற கூட்டமாக இருக்கலாம் இல்லைங்களா? சின்ன கூட்டமாக கூட இருக்கலாம். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது விருப்பம் இல்லாதவர்கள் பின்னர் பரிசுத்தவான்களோடு இருக்க தகுதியற்றவர்கள். தேவன் டிசைட் பண்ணிவிடுவாராம், இந்த கூடுகை நீ வந்து தவிர்க்கிற வேலை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சில வேலைகளை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணி கூடுகை தவிர்க்கிறோம். அந்த டைமில் வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துனுக்குறோன்னா, சகோதரர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இப்போது சபை கூடுவதை விருப்பம் இல்லாதவர்கள் பின்னர் பரிசுத்தவான்களோடு இருக்க தகுதியற்றவர்கள். அப்போ அந்த தகுதியற்ற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், போயிடுவோம் இல்லைங்களா? அப்போ இப்பயே நம்ம என்ன பண்ணாத பழகணும். தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் வாலண்டரி என்ன பண்ணணும், பழகணும், பேசணும், ஐக்கியத்தை வந்து பலப்படுத்தணும். அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ இல்லைங்களா, அவங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவின் சாயலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடைந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்மளுடைய பழக்கத்தை அதிகப்படுத்தணும். அதை விட்டுட்டு உலக ஜனங்களோடு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதிக நேரத்தை நம்ம செலவிட்டோம்னா எந்த சாயலை தறிக்க நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா?
அப்போ நம்ம எங்கே அதிகமாக பழகுறோமோ அந்த சாயல் தான் யாருக்குள்ளே வரும்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வரும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் சபை கூடுதலை கூட வேண்டும், கைவிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணுமா, முன்மாதிரியாக இருக்கணும். முன்மாதிரியாக இருக்கிறதுனா என்ன? முன்மாதிரியாக இருக்குது. முன்மாதிரினா என்னன்னு கேட்டேன். எக்ஸாம்பிள், ரோல் மாடல் இல்லைங்களா? யார் இருக்கணும்? சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்றதுங்க சகோதரர் சொல்கிறாருன்னா, சில நேரங்களில் நாம் என்னை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், என்னெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க பிரதர், சத்தியத்தை பாருங்கன்னு சொல்லுவோம். இது சரியா? என்ன பார்க்காதீங்க, சத்தியத்தை என்ன பண்ணுங்க, பாருங்க அப்படின்னா நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? பிரதர் கொஸ்டின் வைக்கிறார், நீ எதுக்காக வந்திருக்கிற? நீ ஒரு முன்மாதிரியாக என்னது இருக்க தான் வந்திருக்கிற. அப்போ முன்மாதிரியாக இருக்க நீ வந்துட்டு என்னை ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, என்ன ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்னெலாம் என்ன பண்ண முடியாது, சொல்கிறது சரியாக இருக்குமா? அப்படின்னா சொல்கிறாரு, கிறிஸ்தவராக இருப்பது என்றால் ஒரு முன்மாதிரியாக இருப்பது. கிறிஸ்தவன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? முன்மாதிரி. இப்போ அந்தியோகியா பட்டணத்தில் போய் என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்ணாங்க இல்லையா சீஷர்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? ஏன் கிறிஸ்தவர்கள்னு பேர் கொடுத்தாங்க? ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணாங்க, கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பேருன்னா கிறிஸ்தவர்கள். அப்படின்னா முன்மாதிரியாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய அவங்க, நான் முன்மாதிரியெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, சத்தியம் பேசுவேன், சத்தியத்தை என்ன பண்ணுவேன், சொல்கிறேன், ஆனாலும் நீங்கள் என்னெல்லாம் என்ன பண்ணாதீங்க. இது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. இதை படிங்க. அன்பானவர்களே, நாம் மறக்காமல் இருக்க வேண்டியது என்னவென்றால், பல நேரங்களில் நாம் கவனமாக கேட்காதற்கு காரணம் அகந்தையாகும். தேவனுடைய ஆவியை பெற்றவர் யாராயினும் அவர் எப்படியாவது நமக்கு உதவ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் 5 வருடமா 10 வருடமா 15 வருடமா தேவனுடைய கிருபையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது தேவனுடைய ஆவியின் செயல்களை நாம் எதிர்த்து விட்டோம் என்பதை காட்டும். சரி, அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 வருடமா 10 வருடமா 15 வருடமா தேவனுடைய கிருபையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது தேவனுடைய ஆவியின் செயல்களை நாம் எதிர்த்து விட்டோம் என்பதை காட்டும். சபையில் எத்தனை வருஷம் இருக்கிறோன்றது என்னது பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா? அப்படின்னா மாற்றம் என்ன பண்ணுவோம், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படணும் இல்லைங்களா? சரி, அதுதான் என்னென்னா அங்கே சொல்கிறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாட்சியாக இருக்கணும். படிக்கலாம். நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பேசும்போது அதை கூட்டங்களில் மட்டும் காட்ட வேண்டியதாக நினைக்காதீர்கள். நாம் வீட்டிலேயே வாழும் உயிருள்ள எழுத்துக்கள் ஆக இருக்க வேண்டும். சிலர் பொதுவான இடங்களில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வார்கள், ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. சரி, எப்படின்னா நாம் பார்க்கும்போது ஒரு முன்மாதிரி என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனால் கூட்டங்களில் காட்ட வேண்டி இதாக நினைக்காதீர்கள். நாம் வீட்டிலே வாழும் உயிருள்ள எழுத்துக்களாக இருக்க வேண்டும். சிலர் பொதுவான இடங்களில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வார்கள், ஆனால் வீட்டில் அப்படி
இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கணும்? சரி, ஆமாம். ஆனால் வெளியில் எப்படி இருப்பாங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் தான் அவங்களுடைய ஒரிஜினல் என்ன பண்ணுவோம் தெரியும், இல்லைங்களா? இப்போ சகோதரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், நடந்த ஒரு விஷயங்கள். அவர் வந்து ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிருக்கு. ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு சில நாட்கள் அந்த வீட்டில் போய் என்னது தங்க வேண்டியதாக இருந்திருக்குது. அப்போ அங்கே நடந்த சில காரியங்களை என்ன பண்ணுறாரு சகோதரர் சொல்கிறாரு. அதை நீங்கள் படிங்க, யாரும் தவறாக நினைக்க தேவையில்ல. ஒரு வீட்டில் நான் இருந்த அனுபவம் நினைவுக்கு வருகிறது. அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி பல விஷயங்களில் நல்லவர். ஆனால் அவருடைய கணவரிடம் அவள் காட்டிய நடத்தை வேறுபட்டது. நான் ஏதாவது கேட்டால் உடனே செய்து கொடுத்தாள். ஆனால் அவருடைய கணவர் கேட்டால் அவனை கவனிக்காதது போல இருந்தது. நான் ஏதாவது கேட்டால் விரிவாக விளக்குவாள். ஆனால் கணவர் கேட்டால் கடுமையாக பதில் சொல்லிவிடுவாள். அதை பார்த்து அந்த சகோதரி தேவன் விரும்பும் ஆவியை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்று நான் உணர்ந்தேன். நான் அங்கே சில நாட்கள் இருந்தால் அவள் அன்பாக நடந்து கொண்டாள். ஆனால் நான் நீண்ட நாட்களாக இருந்தால் அதுவும் மாறியிருக்கும் என எண்ணினேன். அன்பானவர்களே, இவற்றில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு நாம் நல்லபடி நடக்க முடியும். ஆனால் நம்முடைய உண்மையான உள்ளம் என்ன என்பதை நமது தினசரி வாழ்க்கை வெளிப்படுத்தும். பாருங்கள், ஆனால் நம்முடைய உண்மையான உள்ளம் என்ன என்பதை நமது தினசரி வாழ்க்கை என்னது வெளிப்படுத்தும். பாருங்கள், ஒரு வீட்டில் போனோடனே ஒரு சகோதரன் வந்து பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. அவள் கணவர் கேட்டால் அவளை கவனிக்காதது போல இருந்து நான் ஏதாவது கேட்டால் விரிவாக விளக்குவாள். ஆனால் கணவர் கேட்டால் கடுமையாக பதில் சொல்ல. இதெல்லாம் கவனிச்சிருக்கிறார் அந்த சகோதரன். அதை பார்த்து அந்த சகோதரி தேவன் விரும்பும் ஆவியை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்று நான் உணர்ந்தேன். நான் அங்கே சில நாட்கள் இருந்ததால் அவள் அன்பாக நடந்து கொண்டாள். ஆனால் நான் நீண்ட நாட்கள் இருந்திருந்தால் அதுவும் மாறி இருக்கும். அதுவும் மாறி இருக்குன்னா அவங்க வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி என்னது வெளிப்படுத்தியிருப்பாங்க, இல்லைங்களா? அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது வெளியில் மட்டும் கிடையாது, வீட்டிலையும் எப்படி இருக்கணும், அந்த ஒரு குணலட்சணத்தை கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ அதனால தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஏன்னா முன்மாதிரியாக இருப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கும்போது வந்திருக்கிறோம். அந்த முன்மாதிரியே நம்ம காட்ட முடியல அப்படின்னும்போது நம்ம எதற்கு தகுதியற்றவர்களாக மாறிடும்னா கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு என்னது தகுதியற்றவர்களாக மாறிடுவோம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னொரு விஷயம் கூட இங்கே சகோதரர் சொல்கிறார், இது வரைக்கும் தான் ஸ்லேட் போட முடிஞ்சது, அதுக்கு மேலே என்னது போட முடியல. ஓகேங்களா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று கூடுவதை கைவிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூடுகிற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்கிறாருன்னா கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருக்கணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கூடுகைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு சபை கூடுதலுக்கு வராங்க, எங்கே இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு என்ன பண்ணணும் போகணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்துள்ளீர்கள், உங்கள் நோக்கம் என்ன? இப்போ நம்ம சபை கூடிக்கு வரோம், ஒரு ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு போகிறோன்னா நம்மளுடைய நோக்கம் என்னன்றதை இங்கே சகோதரர் என்ன பண்ணுறாரு, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க, வந்ததனுடைய நோக்கம் என்ன, இல்லைங்களா? அப்படின்னா நம்ம எந்த நோக்கத்தோடு வரணுன்றாருன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு என்ன பண்ணுங்க வாங்க. அந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த நோக்கத்தோடு வரக்கூடாதுன்னா எனக்கு எல்லாம் என்னது இந்த சகோதரன் தானே சப்ஜெக்ட் எடுக்க போகிறாரு, எல்லாம் பழைய சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணுவார் எடுப்பார், எல்லாம் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு என்ன பண்ணுறது வர்றது. எனக்கு வந்து எல்லாமே என்னது இவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே என்னது தெரியும், நான் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன் ஆடியோவிலே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் கேட்டுலாம் முடிச்சிட்டேன். இந்த மனப்பான்மையோடு யாரும் என்ன பண்ணாதீங்க கேட்காதீங்க. சப்ஜெக்டை கேட்குறீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னா, ஒரு கூடுகை கேட்குறீங்கன்னா
கூடிக்கு வரணும்னா எந்த மனப்பான்மையோடு தேவனுடைய பிள்ளைகள் வரணும்னா, தேவனும் கிறிஸ்துவங்க என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. பேசக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. அப்படின்னா தேவன் எனக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சில காரியத்தை எனக்கு உணர்த்துவார், கற்றுக் கொடுப்பார் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்க. சரி, சபைக்கு வரும்போது கூடிக்கு வரும்போது எத்தனை பேர் கூடிக்காக ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் வரணும். எல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எனக்கு என்னது. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாருன்னா, ஒரு சகோதரன் வந்து சப்ஜெக்ட் பேசுவார், அது பெரிய டிஸ்கஷனாக இருக்கலாம், ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். அதில் பேசும்போது சரியாக காது கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எடுத்தது எனக்கு எதுவுமே சரியாக என்ன பண்ணல, புரியல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன எதுவுமே என்னது அப்படின்னா அங்கே சகோதரன் சொல்கிறேன்னா, நீ சரியாக காது கொடுத்து என்ன பண்ணல, நீ கேட்கல. அப்போ அது ஒரு என்ன கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலே நீ வந்திருந்தனா, அந்த சகோதரன் என்ன பேச வராரு, என்ன தேவனுடைய வார்த்தையை சொல்ல வராருன்றத நீ என்ன பண்ணியிருப்ப, நீ காது கொடுத்து நல்லா என்ன பண்ணியிருப்ப, கேட்டிருப்ப. ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பார், தேவன் பண்ணியிருப்பார். அப்படின்னா அந்த ஒரு மனநிலை இல்லாததுனால தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க என்ன சொல்லுவான்னு பார்க்கும்போது எனக்கு இதில் எந்த விதமான என்னது பிரயோஜனமோ இல்லை, அதே மாதிரி இதுவரை நான் வந்து எந்த பயனும் எனக்கு என்ன பண்ணல, எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்களாம் சொல்லிடுவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, இது யான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இங்கே சகோதரர் சொல்கிறார், ப்ரைடு, பெருமை. எல்லாம் எனக்கு என்னது, ஒரு சிலருக்கு எல்லாம் எனக்கு என்ன பண்ணும் தெரியுன்றதுனாலே ஒரு சிலர் சப்ஜெக்ட் எடுத்தாலே காது கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்களாம், கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு சபை கூடுதலில் நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாரு. அடுத்ததாக நம்ம கடைசி பாயிண்ட்டாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பார்த்து இதோடு நம்ம முடிக்கலாம். சபை கூடுதலை நம்ம கைவிடாது இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சபை கூடுதலில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வருவதனால ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கணும். அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப செழிப்பாக என்ன பண்ணணும் காணப்படும். எப்படி செழிப்பாக காணப்படும்? சபை கூடுதலில் ஒருத்தவங்க கலந்து கொண்டால் தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணணும் இருக்கும். அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இப்போ உலக ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து பார்க்கும்போது தங்களுடைய உலக ஆவியை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அது நமக்கு பெரிய விஷயமா தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க யார் உலகத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்க வந்து கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டுறாங்கன்னு வச்சுங்க, அது நம்மளுக்கு பெருசாக தெரியுமா? தெரியாது. ஏன்? ஏன்னா அவங்க உலகத்தில் என்னது, உலகத்தான் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. இதே விஷயத்தை எங்கே கொண்டு வரான்னு பார்க்கும்போது, சபை கூடுதல் என்ன பண்ணுறாரு, கொண்டுன்னு வர்றார். சபை கூடுதலில் வந்திருக்கும்போது இப்போது எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா, ஒரு அபூர்ணத்தில் தான் என்னது இருக்கிறோம். அபூர்ணத்தில் இருக்கும்பொழுது ஒருத்தவங்ககிட்ட நம்ம வந்து ரொம்ப பரிபூர்ணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அவங்க எல்லாமே கரெக்டாக செய்வாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நாமும் மற்றவர்களைப் போலவே அபூர்ணர்கள் தான், இதை நினைத்து மற்றவர்கள் தவறுகளை எளிதாக பொறுத்து கொள்ளுங்கள். என்ன ஒரு விஷயம் சொல்ல வரான்னு பார்க்கும்போது, பேசக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் மற்ற சகோதரிகளாக இருந்தாலும் எல்லாமே எப்படிப்பட்டவங்க, விலகினமானவர்கள் தான். எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக், அவங்களுடைய நடத்தையில், அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய செய்கையில், அவங்களுடைய கிரியில் சில தவறுகள் என்ன பண்ணும் காணப்படும். அப்போ
இது வந்து பார்க்கும்போது உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மற்றவருடைய தவறுகள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய தவறுகள் நமக்கு எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சரி, ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ள பொறுமை, சகிப்புத்தன்மை, அதே மாதிரி இரக்கம், இதெல்லாம் என்னது வளரும். நம்ம வந்து ஒரு தவறுகளை பார்த்துட்டு அதை குறையாவே பேசி நிற்கிறோன்னு வச்சுங்க, நமக்குள்ளே எது வளராது தெரியுங்களா? பொறுமையும் வளராது, சகிப்புத்தன்மையும் இருக்காது. மற்றவங்களுக்கு வந்து நம்ம இரக்கம் செய்ய என்னது கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில பலகீனத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்னது கோவப்படக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? இரக்கம் காட்டணும். ஏதோ பலகீனத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள சின்ன பலகீனம் இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். அவங்க பேசுகிற விஷயங்கள் தப்பு தான், மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் சகிக்க என்ன பண்ணியிருக்கணும், கற்றுக்கொள்ளணும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சபை கூடுதலில் தேவன் என்ன பண்ணுற நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படிலாம் இருக்குதான். அதை வந்து நம்ம பெருசாக என்ன பண்ணக்கூடாது, பார்த்தோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி ஆகிடும் தெரியுங்களா? டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அப்படின்னா சபை கூடுதலை நம்ம ஏன் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இங்கே தான் குணலட்சணத்தை என்ன பண்ண முடியும், வளர்த்து கொள்ள முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்ன சப்ஜெக்ட் பார்த்துருக்குறோம்? சபை கூடுதலில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்போ சபை கூடுதலில் வந்து பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த சபை கூடுதலில் நம்ம கலந்துக்காமல் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா, எங்கே பெற்றுக்கொள்ள முடியாது? பரலோகத்தில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த கூடிகை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, தேவனும் பிதாவும் இருக்கக்கூடிய, இல்லைங்களா, கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இல்லையா, அந்த கூட்டத்தில் போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது பங்கடைய முடியாது. ஓகேங்களா? அப்போ சபை கூடுதல் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பிடிக்காத குணங்கள் உள்ளவர்களை பார்த்தால் அவர்களை தவிர்க்காமல் அவர்களுக்கு இருக்கும் புதிய சுபாவத்தை நினைக்க வேண்டும். அவங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னது காணப்படணும். அதனால் வந்து பார்க்கும்போது ஐக்கியம் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். அது சின்ன கூட்டமாக இருக்கலாம், பெரிய கூட்டமாக இருக்கலாம், ரொம்ப தூரமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம காரணத்தை என்னது பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. இல்லைங்களா? எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நம்ம ஒரு கூட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு கூடுகை அவாய்ட் பண்ண கூடாது. அப்படின்னா கூடுகை ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். அதனால படிக்கணும், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இல்லைங்களா? சரி, பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.